பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியத்தின் சார்பாக இதுவரையும் 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு திருமண வாழ்வு, அநேகர் விடுதலையான வாழ்க்கைக்கான ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை என்று தொடர்ந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டே வருகிறோம். அடுத்த கட்டமாக கர்த்தருடைய நடத்துதல் படியும் ஏவுதல் படியும் நம்ம அநேகர் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு தீர்மானிச்சவங்க ஊழியம் செய்யாமலே இருக்கிறாங்க. இன்னொன்னு, விடுதலையான வாழ்க்கை வாழணும் விரும்புறோம், ஆனா அது எப்படி வாழ்றதுன்னு தெரியல. எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம், தினந்தோறும் சபைக்கு காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், படிக்கிறோம், ஆனா என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இன்னும் விடுதலை இல்லை அப்படின்னு பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்படியானால் சத்தியத்தை அறிகிற பொழுது நமக்கு ஒரு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வசனங்களை நாம் கொண்டிருக்கிறோம். அநேக வசனங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான சாவிகள். ஆனா ஒன்று உண்மை என்னவென்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த பூட்டு பூட்டி இருக்கோ அந்த பூட்டுக்கு என்ன சாவியோ அதால் மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்க முடியுங்க. நிறைய சாவிகளை வைத்திருக்கிறோம், ஆனால் விடுதலை இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனையோ அதற்கான சாவிகளை, தனிப்பட்ட வார்த்தைகளை தந்தருளுவதற்காகத்தான் சத்தியம் விடுதலையாக்கத்தின் ஊழியத்தின் சார்பாக விடுதலை சாத்தியமே என்கிற ஒரு மாலை கூடுகையை நாம் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தஞ்சையில் உள்ள இம்மானுவேல் ட்ரினிட்டி அசம்பிளி சர்ச்சின் வளாகத்தில் வைத்து நடத்துகிறோம். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் பங்கு பெற்று ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பெற வேண்டியவர்கள் யாராக இருக்கலாம் என்று சொன்னால், இதுவரைக்கும் சபைக்கு போகாதவர்கள், ஆனால் சபைக்கு போய் இனி சபை போகாம இருக்கிறவர்கள், அல்லது ரட்சிப்பான ஒரு புதிய வாழ்க்கையை விரும்புகிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஆண்டவருடைய பணியில் நான் பங்கு பெற விரும்புகிறேன், கர்த்தருக்காக நான் ஒரு ஊழியம் செய்யணும், என்னுடைய வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து விடுதலையாக்கணும்னு யாரெல்லாம் அப்படிப்பட்டதான ஒரு பாரமுள்ள நபர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நாம் எல்லாம் இணைந்து பகிர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுப்பதற்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இணைந்து செயல்கிற பொழுது ஒவ்வொருவரும் உங்களுக்காக கர்த்தர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மன திருப்தி இருக்குங்க. ஒரு விஷயம் முக்கியமானது, ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு பொருத்தனை செய்யப்பட்டு ஊழியத்திற்காக விடப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருப்பது அது உங்களுக்கு ஒரு விடுதலையை தராது. ஆகவே அப்படிப்பட்டதான நபர்கள் தயவு செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இதில் பங்கு பெறுகிற பொழுது, ஒரு பங்களிப்பை நீங்கள் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் ஊழியத்தினுடைய பங்களிப்பு, ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்கிற ஒரு திருப்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஆகவே இது எந்த சபைக்கும் பங்கு விளைவிப்பது அல்ல, இது நிச்சயமாக சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமானதும் துணை நிற்கிறதுமாக இருக்கும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அருகாமையில் உள்ளவர்கள், தூரத்தில் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். இதனுடைய நேரமானது மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடைபெறும். ஆகவே இது நிச்சயமாக ஒரு சின்ன ஆராதனையாக இருக்கிறபடினாலே நீங்கள் தாராளமாக பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தை பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழலாம். உங்கள் யாவரையும் விடுதலையான வாழ்க்கை செய்வதற்கு நான் உங்களை யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நிறைய உபதேசங்களுக்கு மத்தியில ஒரு தெளிவான உபதேசத்தின் அடிப்படையில நீங்களும் உங்கள் சந்ததியிலும் வாழ்ந்து ஜெயிப்பதற்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். மேற்பட்ட காரியங்களை என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.